ஹாய் செல்லக்குட்டீஸ், கமகமனு கருவாட்டு குழம்பு செய்யலாமா? எனக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டே ஆகணுடான்னு மாயரத்துலேருந்து வரும்போதே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பாப்பா ஆல்ரெடி சோறு வடிச்சு வச்சுட்டு, தம்பியும் முருங்கைக்கீரையில் முட்டையை ஊற்றி தொட்டுக்கையும் செஞ்சு வச்சுட்டான். இப்போ குழம்பு வச்சுட்டா வேலை முடிஞ்சு டக்கு டக்குன்னு கத்திரிக்காய் முருங்காயை வெட்டி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் போல தான் புளி தக்காளியை கரைச்சி வெங்காயத்தை வதக்கி ஊற்றிட்டா குழம்பு ரெடி. நம்மள முருங்கை கத்திரிக்காய் போட்டு வச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இல்லை? அந்த கேப்பில் மெயின் மேட்டரான கருவாடை க்ளீன் பண்ணிடலாம். என்ன கருவாடுன்னு தெரில, பட் நல்லா வாசனையாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணி கொதிக்கிற குழம்புல பையன் நீச்சல் அடிக்க விட்டாச்சு. நல்லா நீச்சல் அடித்து முடிச்சிட்டான்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூலை தூக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் என்ன, சுட சுட ஒரு தட்டு நிறைய சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு அடித்தா சொர்க்கம்தான், சொல்லவா வேணும். அந்த கேப்லேயே குழம்பு கொதிச்சு நம்ம க்ளீன் பண்ண கருவாடை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சுட சுட தட்டு நிறைய சோத்தை போட்டு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு அடித்தா போடு டேஸ்ட்டு வேறு லெவலு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.